ஆமா, பாலிவுட்ல இருக்கிறவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி சாய் பல்லவி மேல இவ்ளோ ஒரு வன்முறைய கொட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, ராமாயணா திரைப்படத்துல சாய் பல்லவி சீத்தை கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சமீபத்துல வெளியாச்சு. அந்த வெளியான நாள்ல இருந்து சாய் பல்லவி மீது நெறைய பேர் வந்து விமர்சனத்த முன் வச்சுட்டு இருக்காங்க. இவங்கலாம் சீதையா? இவங்கள விட எத்தனையோ அழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் போடல? கொஞ்சம் கூட செட்டே ஆகல. அதாவது அந்த ஹீரோவுக்கு இவங்க வந்து பக்கத்துல நிக்கும்போது ஆன்டி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எவ்வளவு கீழ்த்தனமா சாய் பல்லவிய வந்து விமர்சனம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நடிகை வந்து சீதையா நடிச்சிருக்கலாம். ஏன்னா இவங்கள விட பின்னாடி நிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து அழகா இருக்காங்க. அவங்கள சீதையா போட்டிருக்கலாம். அவங்க கூட லட்சணமா இருக்கிறாங்க. சோ இல்லன்னா வேற யாரையாச்சும் போட்டிருக்கலாம். சூப்பர்நகை கேரக்டர்ல போட்டிருக்கக்கூடிய நடிகையை கூட நீங்க சீதை கதாபாத்திரத்துக்கு போட்டிருக்கலாம். அப்படின்ற பேச்சுக்கள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அது என்னன்னா, ஸ்ரீநிதி ஷெட்டி. இவங்க வந்து படத்துக்கு, அதாவது ராமாயண படத்துக்கு இவங்கள தான் சீதையா நடிக்க வச்சிருந்ததாவும், இந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர வந்து சாய் பல்லவி தட்டி பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வதந்திகள் பரவிச்சு. ஆனா, அது உண்மையே கிடையாது. நான் யார்கிட்டயும் என்னோட வாய்ப்ப வந்து யாருமே என்கிட்ட இருந்து பறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து ஒரு விளக்கத்த கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு அந்த படத்துல வாய்ப்பு என்ன வந்துச்சா? வரலையா? எனக்கு எப்படி அந்த வாய்ப்பு வந்து நழுவி போச்சு? என் கைக்கு வந்தது எப்படி நழுவி போச்சு? முதற்கொண்டு வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநிதி ஷெட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, கேஜிஎஃப் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அந்த நடிகை தான். அந்த படத்துல அவங்க நடிச்சது மூலமா இந்திய அளவுல ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க. சோ தொடர்ந்து மற்ற மொழி படங்கள்லயுமே வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழி படங்கள்லயுமே ஹீரோயினா ஜொலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல ராமாயண திரைப்படத்துல வந்து ஸ்ரீநிதி ஷெட்டியை தான் வந்து சீதை கதாபாத்திரத்துக்கு நடிக்க வைக்கிறதா தகவல் வெளியாச்சு. ஆனா அது தொடர்பா ஸ்ரீநிதி ஷெட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னெல்லாம் ஒண்ணு நடிக்க வைக்கிறதுக்கு பிளான் கிடையாது. எல்லா நடிகைகளையுமே வந்து ஆடிஷனுக்கு கூப்பிடுற மாதிரி என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானே ஆடிஷனுக்கு போனேன். ஆனா அங்க என்னோட நடிப்பு வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதாவது எனக்கு அந்த நடிப்பு வரல. சோ அதனால நான் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கத்த கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, சும்மா ஒண்ணும் சாய் பல்லவி வந்து நடிக்க வைக்கல. சீதையா சும்மா ஒண்ணும் நடிக்க வைக்கல. அவங்கள வந்து ஆடிஷன் வச்சு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முக அமைப்பையோ, அவங்களுடைய உருவத்த வச்சோ, அவங்களோட தோற்றத்த வச்சோ வந்து சீதை கதாபாத்திரத்துக்கு நடிக்க வைக்கல. ஆனா அவங்கள ஆடிஷன் வச்சு அவங்க சீதை கதாபாத்திரத்துக்கு எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் வந்து சூஸ் பண்ணி அந்த கேரக்டர் கொடுத்திருக்காங்க. சோ ஏன் தேவையில்லாம இப்படி ஒரு வதந்திகளை கலப்புறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. சோ அதே நேரத்துல மற்ற நடிகைகளுக்குமே வந்து ஆடிஷன் வச்சிருக்காங்க. ஆனா யாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நடிக்கல அப்படின்றதுனால அந்த படத்தோட இயக்குனர் வந்து சாய் பல்லவிக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ அவங்களோட நடிப்பு தான் அந்த ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு காரணமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சாய் பல்லவி மீதான விமர்சனத்துக்கு முக்கியமான காரணமும் வைக்கப்படுது. ஏன்னா அந்த பொதுவா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வந்து தமிழ் சினிமாவோட இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து எந்த விதமான கவர்ச்சியும் காட்ட மாட்டாங்க. பொதுவா கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. சோ இதனால இவங்க ஏன் அங்க நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்துல பிஆர் டீமை வச்சு நிறைய நடிகைகள் தான் இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சாய் பல்லவி மீது இந்த கேவலமான வன்முறை தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்சுக்களுமே சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்குது. பொதுவா பாலிவுட்ல வந்து கொஞ்சம் வந்து அந்த மொழிவெறி, இனவெறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ சாய் பல்லவிக்கும் நடக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே பரவலா சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுட்டு வருது. சோ இந்த மாதிரிதான் சாய் பல்லவி வந்து அவங்களுடைய நடிப்பை பார்க்காம அவங்க வந்து மற்ற சினிமாக்காரங்க, மற்ற மொழி சினிமாக்காரங்க அப்படின்ற ஒரு அந்த அடிப்படையில மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய நிறைய நடிகைகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதன் விளைவாதான் சாய் பல்லவி மீது இத்தகைய தாக்குதல் நடக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களுமே பரவலா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர்நகை கேரக்டர்ல எதுக்கு இவ்வளவு அழகான ஒரு நடிகையை நடிக்க வச்சிருக்கீங்க? என்னன்னா, அந்த சூப்பர்நகை கேரக்டர்ல வந்து கொஞ்சம் கொடூரமா இருப்பாங்கன்னு நினைச்சோம். இவங்க வந்து இவ்வளவு அழகானவங்களா காட்டியிருக்கீங்க. அந்த ஒரு நடிகையை நீங்க வந்து சீதை கதாபாத்திரத்துக்கு போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சீதை கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய சாய் பல்லவி வந்து ஒவ்வொரு இந்த சுருட்ட முடியோட இருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காங்க. கொஞ்சம் கூட செட்டே ஆகல. இவங்கள சூப்பர்நகை கேரக்டருக்கு போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாவே கண்ணத்திலயும் ரெட்டா இருக்கும், மூக்குலயும் ரெட்டா இருக்குது. சோ இதனால சூப்பர்நகை கேரக்டருக்கு வந்து செட் ஆயிருப்பாங்க. ஏன்னா மூக்கு அறுபடக்கூடிய சீன் எல்லாம் இவங்களுடைய மூக்குக்கு வந்து எந்த விதமான மேக்கப்புமே தேவைப்பட்டிருக்காது. சோ அதனால இவங்களையே நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேவலமான வார்த்தைகளால தாக்கி பேசினாங்க. ஆனா
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இயக்குனரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு எந்த விதமான படம் எடுத்தாலும் சரி, அதுல அந்த கதைக்கு ஏத்த மாதிரி இருக்கவங்கள மட்டும் தான் வைப்பாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஒரு கருப்பின ஹீரோயின வந்து நடிகையா போட்டதுக்காக நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதாவது ஒரு படத்துல வந்து இவர் இயக்குறப்போ கருப்பின ஹீரோயினை வந்து நடிக்க வச்சிருந்தாரு. சோ இதுவுமே வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருந்தது. ஆனா அந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஏன்னா, ஓகே, இந்த படத்துல இவங்க நடிச்சது வச்சதுதான் கரெக்ட். இங்க வந்து அழகு முக்கியம் கிடையாது, நடிப்பு தான் முக்கியம் அப்படின்றதுதான் இந்த இயக்குனரோட ஒரு கோட்பாடா இருக்குது. சோ அந்த விதத்துல தான் சாய் பல்லவியை இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏற்கனவே நிறைய பேர் ஆடிஷன் எடுத்து அது வந்து சூஸ் ஆகவே இல்லை. யாருமே அவர் எதிர்பார்க்கிற நடிப்பை வந்து வெளிப்படுத்தாத சமயத்துல சாய் பல்லவி தான் அந்த சீதை கதாபாத்திரத்துக்கு பக்காவா செட் ஆயிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டு வச்சிருக்காரு. சோ இந்த நேரத்துல ஸ்ரீநிதி செட்டியை வந்து அவங்களுடைய வாய்ப்பை தான் சாய் பல்லவி தட்டி பறிச்சுட்டாங்க. இவ்வளவு கேவலமானவங்களா அப்படின்ற பேச்சுக்களுமே ஓயாத குறையா ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ராமாயண படத்தோட இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இவங்க தான் சீதையா நடிக்க போறாங்க அப்படின்னு அறிவிச்ச உடனேயில இருந்து இந்த மாதிரியான வதந்திகள் வந்துச்சு. ஸ்ரீநிதி செட்டியோட வாய்ப்பை வந்து சாய் பல்லவி பறிச்சுக்கிட்டாங்க, இவ்வளவு ஒரு கேவலமான இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் இருந்துச்சு. ஏன்னா சாய் பல்லவிக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கான காரணத்துக்கு பின்னாடி நிறையவே இருக்கலாம். இந்த பாலிவுட்ல இருக்கக்கூடிய பிரபல நடிகைகள் வந்து சாய் பல்லவி மீது வீண்டா வெறுப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு பிஆர் டீமை வச்சு கேவலமான கமெண்ட்களை பதிவிட்டுட்டு வராங்க. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு. அந்த ட்ரெய்லர்ல அவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கவும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதுல தாக்கப்பட்ட ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சாய் பல்லவி மட்டும்தான். மற்ற நடிகைகள் மீது இந்த விதமான ஒரு கொடூரமான தாக்குதல் நடக்கவே இல்லை. சோ இதுக்கு பின்னாலேயுமே அந்த ஒரு மற்ற மொழி அப்படின்ற ஒரு கலாச்சாரமும் இருக்குது. அதே நேரத்துல ஒரு தமிழ் சினிமா நடிகை அப்படிங்கிறதுனாலையும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ற பேச்சுக்களுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. சோ அந்த எல்லா ஒரு வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா ஸ்ரீநிதி செட்டி வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, நான் நல்லாவே நடிக்கல, அதனால என்ன வந்து அந்த கேரக்டருக்கு வந்து நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சும்மா ஒன்னும் சாய் பல்லவி கூப்பிட்டு நடிக்க வைக்கல. அவங்களுமே ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி அது இயக்குனருக்கு பிடிச்சு போய் தான் அவங்க வந்து நடிக்க வச்சிருக்காங்க. நீங்க வந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீநிதி செட்டி வந்து சொல்லிட்டாங்க. சோ இவங்க விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு ஆமா கரெக்ட் தான், ஒருத்தவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம வந்து தேவையில்லாம கருத்துக்களை வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற விதத்துல புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா ஸ்ரீநிதி செட்டியோட இந்த ஒரு விளக்கத்துக்கு அப்புறமா நிறைய பேர் தங்களோட தவறுகளை உணர்ந்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு சில புரிஞ்சு கொள்ள முடியாத நபர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாலுமே அதை புரியாத மாதிரி வச்சுக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னுமே அவர் மீதான தாக்குதல்களை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. நயன்தாராவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா சீரியல்ல வந்து ராமாயணம் அந்த ஒரு சீரியல்ல நடிச்ச நடிகை கூட வந்து கம்பேர் பண்ணி யார் பெஸ்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுவே முதல்ல தவறு. ஏன்னா இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் சீதையா நடிச்சிருக்கக்கூடிய சாய் பல்லவியோட நடிப்பு எந்த அளவுல இருக்குது, அவங்க நடிப்பை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க, அந்த கதையோட அவங்க பொருந்துறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த விமர்சனத்தை வைக்கிறது தவறு. ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு நடிகையோட நடிப்பை வந்து விமர்சனம் பண்றது ஓகே, அது காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா படமே வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு நடிகை மீதான தாக்குதல் அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியாத விஷயமா தான் பார்க்கப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. சோ இதுல வந்து சாய் பல்லவி வந்து செட் ஆகுறாங்களா இல்லையா, கண்டிப்பா இவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ஓகே ஆனவங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சாய் பல்லவி மீது இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே, சோ இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.